உங்க மாதிரி சினிமா நட்சத்திரங்களும் சினிமாவும் சக்தி வாய்ந்த ஆயுதம். சரியா சொன்னா ஒரு போர்வாய். அதை வச்சு வெங்காயம் வெட்டுறதுல எனக்கு திருப்தி இல்லை. சமுதாயத்துக்கு தேவையான ஒரு நல்ல கருத்தை சுவை சப்பு குட்டும்படியா சுகமா சொல்ல நான் நினைக்கிறேன். ஆமா சார், ஒரு நல்ல கருத்துள்ள கதையில் நடிக்கும் போது தான் நடிகருக்கு கூட ஆத்ம திருப்தி ஏற்படுது. இது எந்த மாதிரி கதை சார்? தெய்வங்களாம் லட்சுமி, சரஸ்வதி, சக்தி என்று தெய்வங்களாக பெண்களை கொண்டாடும் நாட்டிலேதான் எங்கும் பெண் வேட்டை நடக்கிறது. தாய்க்குலத்தை காக்க ஆளவந்தார் அமைத்த காவல், சட்டம், நீதிமன்றம் இவைகளின் கண்ணெதிரேதான் துச்சாதனர்களின் துரைத்தனம் நடக்கிறது. இந்த துன்மார்க்கர்களின் காட்டு தர்பாரை தடுத்து நிறுத்திட தேவைப்படுபவனே ஆள பிறந்தவன். தாய்க்குலத்தை தீக்குளிக்க வைக்கும் வரதட்சணை, அடைத்த கதவையும் தாழ்பாலையும் அர்த்தமற்றதாக்கும் முகமூடி கொள்ளை, முகமூடாத கலப்பட கொள்ளை, ஜனநாயகத்தை முடமாக்கும் பணநாயகம், இந்த பெய்களையெல்லாம் விரட்டி அடிக்கும் ஒரு புரட்சி பரிசோதனை செய்யப்படுகிறது. ஒரே அறிவிப்பில் வேலையில்லாத அனைவருக்கும் வேலை, வீடில்லாத அனைவருக்கும் வீடு சாதித்து காட்டுகிறான் ஆள பிறந்தவன். மகாராஜாக்கள் ரொம்ப நல்லவங்க. குடிமக்களுக்கு என்ன குறை இருந்தாலும் அதையெல்லாம் உடனே தீர்த்து வச்சாங்க. பாரபட்சம் இல்லாம மக்களுக்கு நீதி வழங்கினாங்க. டீச்சர், யார் அந்த மகாராஜா? உதாரணமா மனுநீதி சோழன் ஒரு மகாராஜா இருந்தாரு.
சூழ்கின்ற உலகத்தில் ஜெயவிந்தை வாழ்வுற்ற சுகவிந்து தேசத்தில் சிந்தை மகிழ் அங்கமொடு வங்கம் கலிங்கம் சந்தமக தங்குருகு விந்தம் குளிர்ந்தம் சிங்களம் சிங்கணம் சிந்து செவ்வீரம் கொங்கணம் குந்தளம் குடகு காஷ்மீரம் சிங்கார மலையாள நேபாள மாளவம் வங்காள காந்தார பாஞ்சால சாளுவம் செப்பரிய ஆந்திரம் திராவிட மராடம் பற்பரம் கூர்ச்சரம் விதர்ப்பம் விராடம் தீதில்லா கர்நாடக காம்போஜ முதலாக ஓதுவைம்பத்தாறு தேசத்துள்ள மகராஜர் தினமும் வந்தெதிர் சமூகம் கண்டடி பணியும் பங்கஜ நிகழும் சம்பத தியாக யோக நாகரீக ஏக போக மாவிவேக ராஜ ராஜ மனுநீதி சோழன் வாழ்க. அமைச்சரே, அரசே, நாடு எப்படி இருக்கிறது? மாதம் மும்மாறி மழை பொழிகிறது மகாராஜா. அது அரண்மனையிலும் பொழிகிறது, அதை யாமும் அறிவோம். குடிமக்கள் எப்படி இருக்கிறார்கள் ஐயா? மனுநீதி சோழன் ஆட்சியில் மக்களுக்கு எந்த விதமான குறையும் இல்லை மகாராஜா. ஆராய்ச்சி மணி அடித்துக் கொண்டே இருக்கிறது. ஏதாவது குறை இருக்க வேண்டுமே. மன்னா, அந்த ஆராய்ச்சி மணியை அடிப்பது நமது குடிமக்களில் எவரும் இல்லை. ஒரு பசு அடிக்கிறது. நமது இளவரசர் ஓட்டிச் சென்ற தேர்காலில் அந்த பசுவின் கன்று அடிபட்டு இறந்து விட்டதாம். இறந்து விட்டதா? பசுவும் ஒரு உயிர்தான். கன்றெடுத்த பசுவின் வழக்கிற்கு சரியானதோர் தீர்ப்பு வழங்க வேண்டும். என்ன செய்யலாம்? கன்றை இழந்த பசு. பசுவை இழந்த கன்றை அதற்கு கொடுத்து விட்டால் வாயில்லா ஜீவன் என்பதால் வழக்கை சுலபமாக முடித்து விட்டீர். வாதியை பார்த்து தீர்ப்பு வழங்க கூடாது அமைச்சரே. வழக்கை பார்த்து தான் தீர்ப்பு வழங்க வேண்டும். பாசம் எல்லோருக்கும் பொது. கன்றை இழந்த அந்த பசு துடிப்பதை போல அந்த கன்றை கொன்றானே, அவனை பெற்றவர்களும் அவனை இழந்து துடிக்க வேண்டும். அதனால் இளவரசனை அதே தேர்காலில் ஏற்றி கொல்ல வேண்டும். மகாராஜா, இளவரசர் நமது ஒரே மகன், உங்களது ஒரே வாரிசு. அவனை கொல்வதா? மனுநீதி சோழன் அவையிலே மன்னன் மகனும் பசுவின் கன்றும் ஒன்றுதான். தீர்ப்பை நிறைவேற்றுங்கள். ஆகட்டும் அரசே. மக்களுக்கு மட்டும் இல்ல, தங்கள் மகாராணிகளுக்கு நல்லவங்களாவே நடந்துக்கிட்டாங்க. நீதிமான்களா மட்டும் இல்ல, பெரிய வள்ளல்களாவும் இருந்தாங்க. யாராவது இல்லன்னு போய் கேட்டா இல்லன்னு சொல்லாம உடனே கொடுத்துருவாங்க. உதாரணமா கர்ண மகாராஜாவை சொல்லலாம். வாழ்க கர்ண மகாராஜா, வளர்க நின் கொடை. அந்தணன் தர்மம் கேட்டு வந்திருக்கிறேன். பால் தரும் பசுக்களா இல்லை பூத்தரும் தோட்டங்களா? என்ன வேண்டும்? எனக்கு தங்களது கவசமும் குண்டலமும் வேண்டும். கவச குண்டலமா? அப்படியானால் நீர் அந்தனர் இல்லை, இந்திரன். அந்தனர் வேடத்தில் வந்திருக்கும் இந்திரன். கர்ணா, எப்படி என் வேஷத்தை கண்டுகொண்டாய்? அந்தரனாக இருந்திருந்தால் பூஜைக்கு வேண்டியதை தான் கேட்பான். நீர் போருக்கு வேண்டியதை அல்லவா கேட்கிறீர். இப்போது என்னோடு போரிட்டுக் கொண்டிருப்பவன் அர்ஜுனன். அவன் சுத்த வீரன், யாசிக்க மாட்டான். அவனுக்காக யாசிப்பதென்றால் அவனது தந்தையான இந்திரனாக தான் இருக்க வேண்டும். என் யூகம் சரிதானே? என்னை மன்னித்துவிடு கர்ணா. நெல்லுங்கள் இந்திரரே. கர்ணனிடம் யாரும் இல்லை என்று வரலாம், ஆனால் இல்லை என்று போகக்கூடாது. கவச குண்டலத்தை உமக்கு தருவதால் எனக்கு ஏற்பட போகும் பாதகம் புரியும். ஆனால் உயிரை கேட்டாலும் தருபவன் கர்ணன் என்பதை உமக்கு உணர்த்தவே நான் தருகிறேன். கர்ணா, 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 கர்ணா. எம்மை அழைத்ததின் நோக்கம்? மகாராஜா வேஷம் கார்வே போகல போல இருக்கு. நமக்கு நல்லதுதான். மகாராஜா மகாராஜா
வழக்கம் போல வசூல் ஆகல. கொடுக்க வேண்டிய சம்பளத்துல கொஞ்சம் குறைச்சு கொடுக்கறேன். எவ்வளவு? 10 ரூபா தான். என்னங்க இது அநியாயம்? குறைச்ச சம்பளக்காரனுக்கு அதிகமா குறைக்கிறீங்க, அதிக சம்பளக்காரனுக்கு கொஞ்சமா குறைக்கிறீங்க. கொடுக்கறதே 10 ரூபா தான்டா. மகாராஜா மகாராஜா, இத பெரிய மனசு பண்ணி வாங்கிக்கணும். மந்திரி, மன்னா, இந்த பொற்காசுகளை வாங்கி எமது கஜானாவில் போடும். உத்தரவு மன்னா. அண்ணே அண்ணே அண்ணே, யார் அது? என்ன தெரியலையா? நம்ம கம்பெனி கள்ளப்பாட்டு கந்தசாமிண்ணே. கும்பிடுறேண்ணே. குறை என்ன கூறும்? சம்பளம் அதிகமா கிடைக்கும்னு குல்லுபாய் கம்பெனிக்கு போனேண்ணே. அங்க கட்டிக்கிற துணிக்கே கஷ்டம் வந்துருச்சுண்ணே. அதனாலதான் ராஜபாட்டை பார்த்துட்டு போலான்னு வந்தேண்ணே. என் கம்பெனியை விட்டு போனாலே கட்டிக்கிற கோமணத்துக்கே பஞ்சம் வந்துருண்டா. மங்களம் உண்டாகட்டும். கர்ணன்னா கர்ண மகராஜனே தான். அடடடடடடடடடா. ஏண்டா சினிமா புகழ், என்னடா இது? கர்ண வேஷம் போட்டாருல்ல, கார்வை இன்னும் குறையல. தானம் பண்ணட்டும், அதுக்கு ஏன் அங்க வஸ்திரம் தான் கிடைச்சதா? என்னங்க முதல்ல குளம் முச்சாமி பாவதரே, என்னடா சினிமா புகழ், இந்த முட்டையும் பகோடாவையும் எங்க இலையில வச்சா நாங்க சாப்பிட மாட்டோமா? ஏன் இலைய பாத்தியா? அதெல்லாம் கம்பெனி சப்ளை இல்லடா, அவங்க கை காசு போட்டு வாங்கினது. கம்பெனி சாப்பாடு வெறும் வெண்டைக்காய் சாம்பார் தான். என்னங்க ராஜபாட்டுக்கு மட்டும் ஸ்பெஷல் சாப்பாடா? அவருக்கும் வெண்டைக்காய் சாம்பார் தான்டா. இந்த சொத்த வெண்டைக்காய் சாம்பாரியா இப்படி சப்பு குட்டி சாப்பிடுறாரு? அடே சினிமா புகழ் சின்னச்சாமி முதலாளி, நீ மந்திரி வேஷத்தை கலைச்சதும் மறுபடியும் வெறும் சின்னச்சாமியா மாறிடுற. இந்த மாதிரி சில்லறை தகராறெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிற. அவர் அப்படி இல்ல, வேஷத்தை கலைச்சாலும் தன்னை ராஜாவாவே நினைச்சுக்கிட்டு இருக்காரு. ராஜ போஜனா. அண்ணே அண்ணே, உங்ககிட்ட ரொம்ப நாளா ஒண்ணு கேட்கணும்னு. இந்த பழைய மெத்தையிலையும் பிஞ்ச தலானிலையும் அம்சத்தூளிகா மஞ்சத்தோட சுகத்தை அனுபவிக்கிற மாதிரி தெரியுதே, அது எப்படி என்ன முடியுது? நான் ராஜா, மகாராஜா. வேஷம் போட்டாதானே? வேஷம் போடாத போதும் அப்படி நடந்துக்கிறீங்களே, அது எப்படி என்ன? சின்ன போலீஸ்கார இருக்கானே, அவன் உடுப்பு போடாதப்போ போலீஸ்கார மாதிரியே தான் நடந்துக்கலாம். அதே மாதிரி நான் ராஜா வேஷம் போடுறவன் வேஷம் போடாதப்போ ராஜா மாதிரியே நடந்துக்கிறேன். என் வேஷம் என்ன பாதிச்சிருக்கு. அது சரிங்க, நீங்க ராஜா வேஷம் போடும் போதெல்லாம் நானும் தான் மந்திரி வேஷம் போடுறேன். எனக்கு அந்த மதியுகம் இல்லையே. வராது. நான் ராஜா வேஷம் போடுறப்போ அந்த வேஷத்தோடயே கலந்துடுறேன். அதனால ராஜாவாவே மாறிடுறேன். நீ கூலிக்கு மாறிடுற. எங்க போறீங்க? மகாராஜா அந்தப்புறம் போகிறார். நல்ல வேளை ராஜபாட் போட்டீங்க, பொழைச்சீங்க. கள்ளபாட் போட்டிருந்தீங்க, எங்கேயாவது கொள்ளடிச்சிட்டு இந்நேரம் உள்ள இருந்திருப்பீங்க. அம்சத்துளிகா மஞ்சம், அப்சரஸ் ஒண்ணு வல்லியே, காத்து கூட வல்லியே. எலே வீசேண்டா. உன் விழியும் என் வாழும் சந்தித்தால் உன் விழியும் என் வாழும் சந்தித்தால் உனை வெல்லும் மனம் துள்ளும் இன்பத்தான், உனை வெல்லும் மனம் துள்ளும் இன்பத்தான், உன் விழியும் என் வாழும் சந்தித்தால். ஏங்க என்ன பிடிக்கலையா? உங்களை பிடிக்குதுங்க, ஆனா மகாராஜா மாதிரி போஸ் கொடுக்கறது தான் பிடிக்கல. நானா கொடுக்கறேன், தானா வருது. நீங்க ராஜாவாவே நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க.
ராமதுரையா நினைங்க. சரி நினைக்கிறேன். என்ன கங்காவா பாருங்க. கங்கா, ராமதுரை, நான் உன் மேல எவ்வளவு ஆசை வச்சிருக்கேன் தெரியுமா? கொட்டகை நிறைஞ்ச மாதிரி ஹவுஸ்ஃபுல் ஆசை. உங்க மேல நான் வச்சிருக்கிற ஆசையை விட அது குறைச்சலா தான் இருக்கும். மகாராணி போங்க. ராஜாதிராஜ ராஜ மார்த்தாண்ட ராஜ கம்பீர ராஜகுல திலக மனுநீதி சோழ மாமன்னர் வருகிறார். பராக் பராக். ஓ, டீச்சர் சொன்ன மகாராஜா இவர்தானா? ஆராய்ச்சி மணி அடிக்கிறது. குடிமகன் யாரோ முறையிட வந்திருக்கிறார். அவரை வரச் சொல். அடே 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 குடிமகனே, உன் சீன் வந்துருச்சு, சீக்கிரம் போடா. என்ன? டேய் டேய் டேய், சீன் வந்துருச்சு, சீக்கிரம் போடா. டேய், முதல்ல பழைய சம்பள பாக்கியம் கொடுங்க, அப்பதான் சீனுக்கு போவேன். சரியான வசூல் மன்னன்டா நீ. வணக்கம் மகாராஜா. ஓ, குடிமகனோ? குடிமகனே, உன் குறை என்ன கூறு? எங்க பள்ளிக்கூடத்துல சொன்ன மகாராஜா நீங்க தானா? பள்ளியில் என்ன சொன்னார்கள்? மனுநீதி சோழன் ஒரு மகாராஜா. குடிமக்களுக்கு என்ன குறை இருந்தாலும் தீர்த்து வைப்பார்னு சொன்னாங்க. ஆம், அந்த மனுநீதி சோழன் நாம் தான். நாவேதா, உன் குறை எதுவாக இருந்தாலும் கூறு குடிமகனே, உடனே தீர்த்து வைக்கிறேன். எங்க அப்பா அம்மா 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 கொடுமை கொடுமை. குழந்தையே, உன் பெற்றோருக்கு தீங்கிழைத்தவர்களை நான் கடுமையாக தண்டிக்கப் போகிறேன். உன் தாய்க்கு மட்டுமல்ல, இனி எந்த பெண்ணுக்கு வேறு எவரேனும் தீங்கிழைத்தால் அவர்கள் என் தண்டனைக்கு தப்ப முடியாது. அண்ணே, ராத்திரில எங்க போறீங்க? மகாராஜா நகர்வலம் போகிறார். மகாராஜா வேஷம் மனுஷனை என்னமா பாதிச்சு? காப்பாத்துங்க!
ஏயா இன்ஸ்பெக்டர், ஒருத்தன் ஊரையே வெட்டி போட்டு போயிருக்கான், நீங்க என்ன போலீஸ் ஸ்டேஷனா நடத்துறீங்க? இல்ல பொறிகடலை வியாபாரம் நடத்துறீங்களா? இன்னைக்கு போலீஸ் வேண்டிய விட்டு பிள்ளை வெட்டிருக்காங்க, நாளைக்கே போலீஸ்கார விட்டு பிள்ளை வெட்ட மாட்டேன்னு என்னையா நிச்சயம்? அதான் நான் கேக்குறேன். ஊர்ல இருக்கிற பெரிய மனுஷன் ஒன்னா கூடி வந்திருக்கான், உள்ள என்னையா பண்ணிட்டு இருக்கா உங்க டிஎஸ்பி? போய் கிழி கிழின்னு கிழிக்கிறான் பாரு. இது போலீஸ் ஸ்டேஷன் நினைச்சீங்களா இல்ல பொறிக்கடலை விக்கிற இடம் நினைச்சீங்களா? ஆளுக்கு ஆளு கத்துறீங்க, என்ன விஷயம்? எங்க 3 பேரோட புள்ளைங்க
அவரோட தம்பி மொத்தம் 4 பேரு. ஒருத்தன் கோழி அறுக்கிற மாதிரி அறுத்து போட்டு போயிருக்கான். அறுத்து போட்டுட்டு சும்மா போகல, அட்ரஸையும் எழுதி போட்டுட்டு போயிருக்கான். மகாராஜான்னு ரத்தத்தால எழுதின கொடி பறக்குது. இதுக்கு என்ன பண்ண போறீங்க? அதானே கேக்குறேன். உங்க பிள்ளைகளை கொன்னுட்டாரா? அப்படின்னா அவன் நிச்சயமா மகாராஜாவா தான் இருக்க முடியும். வாழ்க மகாராஜா. வாழ்த்துறத பார்த்தா நீயே வாள் எடுத்து கொடுத்துருப்ப போல இருக்க. விலங்கு போட வேண்டியவனுக்கு மாலையே போடுறீங்களா? ஆளையே பிடிச்சு கொடுத்தாலும் உள்ளதெல்லாம் மாட்டீங்க. பல்லக்கில் உட்கார வச்சு ஊரெல்லாம் வருவீங்க போல இருக்கு. அதானே கேக்குறேன். Shut up. புருஷனை கொன்னு பொண்டாட்டிய கெடுத்து புள்ளைய அனாதையாக்கின உங்க போக்கிரி பசங்களை நான் கைது செய்தப்போ சட்டத்தையும் கோர்ட்டையும் உங்களுக்கு சாதகமாக்கிக்கிட்ட அந்த சண்டாளத்தனத்தை நான் மறக்கல. பாபு, இந்த 4 பேரையும் பாத்திருக்கியா? பாத்திருக்கேன். இவங்க 4 பேர் தான் எங்க அம்மாவை கொன்னவங்க, எங்க அப்பாவை கொன்னவங்க. ஆமா, இவங்கதான். That's all, Your Honor. சின்ன பையன் நம்ம கேஸை சின்ன பின்னப்படுத்திடுவான் போல இருக்குதே. நம்ம வக்கீலே கவுந்துட்டாரா? எப்படி நிமித்துறன்னு கொஞ்சம் கவனி. எதை நிமித்த போறீங்க? நிமித்திரன்னு எந்திரிச்சு போறாரு. யுவர் ஆனர், குழந்தை பொய் சொல்லாதுங்கிற சர்க்கார் தரப்பு வக்கீல் வாதத்தை நான் ஒத்துக்கிறேன். அதே நேரத்துல குழந்தை சொல்றது எல்லாமே உண்மையா இருக்க முடியாதுன்னு நிரூபிக்க எனக்கு ஒரு சந்தர்ப்பம் தரும்படியா கேட்டுக்கிறேன். எஸ், ப்ரோசீட். பாபு, இப்ப 5ஆவதா வந்து ஒருத்தர் நிக்கிறாரே, அவரை சரியா பாரு. பாபு, உங்க அப்பாவை கொன்னது, உங்க அம்மாவை கெடுத்தது அந்த 4 பேர் மட்டும்தானா? 5ஆவதா புதுசா வந்து நிக்கிறாரே அவரும் தானா? அவருந்தான். யுவர் ஆனர், இந்த வழக்குல போலீஸ் தரப்புல குற்றம் சாட்டப்பட்டவங்க இந்த 4 பேர் தான். ஆனா ஐ விட்னஸ்னு போலீஸ் தரப்புல விடப்பட்ட இந்த பையன் 5ஆவதா ஒரு ஆளை காட்டினாலும் அவரும் தாங்குறான். யுவர் ஆனர், 1000 குற்றவாளிகள் தப்பலாம், ஆனால் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது. இந்த 5 பேர்ல ஒருத்தர் நிரபராதி. இதை மனதில் கொண்டு தங்கள் மேலான தீர்ப்பை வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். லார்னட் கவுன்சில் ஃபார் டிஃபென்ஸ் அவர்கள் வாதத்தை ஏற்றுக்கொள்கிறோம். பெனிஃபிட் ஆஃப் டவுட்டை குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு அளித்து அவர்களை விடுதலை செய்கிறோம். நீதி வென்றது, நேர்மை வென்றது, தர்மம் வென்றது. அதானே கேக்குறேன். ஐயே பாபு, அழக்கூடாது. உன்னை ஸ்கூல்ல சேர்க்கிறேன். இனிமே உனக்கு எல்லாம் நான் தான். சிங்கராயர் விஷயம்னா சாதாரணமா என்ன? உள்ள மீசக்காரனே ஒதுங்குறான், இல்லாத மீசைய பெருசா முறுக்குனிய எப்படி? பாவம், குடும்ப பொண்ணா இருந்து தலையை தொங்க போட்டா அம்சமா இருக்கும். காக்கி சட்டையை போட்டுக்கிட்டு தலையை தொங்க போட்டா அசிங்கமால இருக்குது. அன்னைக்கு நீங்க வளைச்சு போட்ட சட்டத்தையும் நீதியையும் இன்னைக்கு நிறுத்தி இருக்கார் அந்த மகாராஜா. அதனால மறுபடியும் சொல்றேன், வாழ்க மகாராஜா. நோ நோ நோ. ஒரு அரசியல்வாதி இப்படி பேசலாம், ஒரு அதிகாரி, அதுவும் போலீஸ் அதிகாரி இப்படி பேசக்கூடாது. மன்னிக்கணும் சார். போலீஸால தடுக்க முடியாத, சட்டத்தால தவிர்க்க முடியாத, கோர்ட்டால தண்டிக்க முடியாத குற்றவாளிகளை ஒரு தனி மனிதன் தண்டிச்சிருக்காருன்னா அவரை பாராட்டுறதுல தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். நான்சென்ஸ். சட்டத்தை கையில் எடுத்துக்கிட்டவன் செஞ்சது சரியா தப்பான்னு ஆராய்ச்சி பண்றது போலீஸ்கார வேலை இல்லை. குற்றம் செஞ்சவன் சர்வேஸ்வரனா இருந்தாலும் நடவடிக்கை எடுக்க வேண்டியது நம்ம கடமை. லுக் சீதா, எண்ணி 24 மணி நேரத்துக்குள்ள அவனை தேடி கண்டுபிடிக்கிற, கைது பண்ற. எஸ் சார். இப்பதான் சார் நீங்க எஸ்பி, அடுத்து டிஐஜி, அதுக்கு அடுத்து ஐஜி. நான் வாங்கி தரேன். தலைவரே, எஸ்பியா இருக்கும் போதே இந்த முறை முறைக்கிறாரு. இவரை டிஐஜி ஐஜின்னு நாம தூக்கி விட்டோம்னா என்ன ஆகும்? அதானே கேக்குறேன்.
பெரியவங்க பேசுறாங்க, நானே கம்முன்னு கிடக்குறேன். நீ என்ன கேக்குற? அதானே கேக்குறேன். என்னடா மறுபடியும் அதானே? அவன் இவன் தம்பியை வெட்டதை விட இவனை வெட்டி இருக்கணும். அதானே கேக்குறேன். மீனாட்சி, மீனாட்சி, எங்கடி போயிட்ட? இங்கதான் இருக்கியா? ஏண்டி வரதட்சணை பணம் என்ன ஆச்சு? அதான் அப்பா அறுவடைக்கு தரேன்னு சொன்னாங்களே. எத்தனை அறுவடை அடி பார்த்தாச்சு? உன்னை உயிரோட கொளுத்தினா தாண்டி உங்க அப்பனுக்கு புத்தி வரும். மீனாட்சி, மீனாட்சி, மீனாட்சி. நல்லா கலடா, கல. அதையும் சேர்த்து கலடா. கல. அறிவு கெட்டவன, பாதி கல்லு பாதி அரிசி இருக்கணும்டா. கல, 2 கையாலையும் கலடா. யாரா நீ? போல வெளியே போ, வெளியே போடா. யார் நேரத்துல? யாரா நீங்க? பாபு, ஏன் மண்ணை போட்டு மிதிச்சிட்டு இருக்க? மண்ணல, எங்க அம்மாவுக்கு அடுத்த மிருகங்க, எங்க அப்பாவுக்கு அந்த பாவிங்க. இவங்களை நான் கொல்லாம விட மாட்டேன். இவங்கள நீ கொல்ல வேண்டியதில்லை. நீங்க தான் கோர்ட்ல தண்டனை வாங்கிட்டாரன்னு சொன்னீங்க. அவங்க தப்பிச்சிட்டாங்களே. மனுஷங்க கோர்ட்ல இருந்து தப்பலாம், ஆனா ஆண்டவன் கோர்ட்ல இருந்து தப்பவே முடியாதுப்பா. உங்க அப்பா அம்மாவை கொண்ட அந்த 4 பேருக்கும் ஆண்டவன் தண்டனை கொடுத்துட்டாரு. ஆண்டவனா? ஆமா, ஒரு காலத்துல நம்ம நாட்டு ஆண்டவன் மகாராஜா. அந்த மகாராஜாவே
தாம் வாளால அந்த 4 பேரையும் வெட்டி கொன்னுட்டாரு. பாபு, ஏய், உனக்கு மகாராஜாவை தெரியுமா? ஓ, தெரியுமா? தெரியுமா? எங்க இருக்காரு? மகாராஜா அரண்மனையில் இருப்பாரு, குல்மண்டலத்தில் இருப்பாரு. குடிமக்களுக்கு என்ன குறைந்தாலும் திருத்து பாரு அப்படின்னு எங்க டீச்சர் சொன்னாங்க. ஐயா, இது கூட உங்களுக்கு தெரியாது? எனக்கும் தெரியும். சும்மா உனக்கு தெரியுமான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். மகாராஜா வாழ்க. சொல்லு. மகாராஜா வாழ்க. 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 கொடி கட்டி பறக்குற ராஜா எங்க மகாராஜா, எங்க மகாராஜா. கொடி கட்டி பறக்குற ராஜா எங்க மகாராஜா, எங்க மகாராஜா. அடியாத்தாடி அவன் எங்கிருந்தோ தினம் வருவாண்டி, சிறு கூத்தாடி இங்கு போராடி குறை தீர்ப்பாண்டி. தண்ணிய குடிப்பான், தரையில படுப்பான், தன் குடி மக்களின் கவலைகள் தீர்ப்பான். கொடி கட்டி பறக்குற ராஜா எங்க மகாராஜா, எங்க மகாராஜா. கொடி கட்டி பறக்குற ராஜா எங்க மகாராஜா, எங்க மகாராஜா. படைகளும் இல்லை, குடிகளும் இல்லை, எடுபிடி இல்லை, அதனால் கெடுபிடி இல்லை. ஓட்டுகளின்றி நோட்டுகளின்றி தானாய் நின்றானே, அது வேட்டுகளின்றி பாட்டுகளின்றி தனியாய் வென்றானே. முடியாது முடியாது எங்களை சுரங்கிட முடியாது, அடியாது படியாது எளியவர் வர்க்கம் படியாது. இங்கே ஏழைகள் கதவது திறக்குது, உண்மை சுதந்திரம் பிறந்தது பிறந்தது. கொடி கட்டி பறக்குற ராஜா எங்க மகாராஜா, எங்க மகாராஜா. கொடி கட்டி பறக்குற ராஜா எங்க மகாராஜா, எங்க மகாராஜா. ஏறி செல்லும் விலைவாசிகளை இதுவரை யாரும் இறக்கியதில்லை. கோஷங்கள் போட்டு கொடிகளை பிடித்தோம், நடந்தது ஒன்றுமில்லை. வெறும் வேஷங்கள் பார்த்து விசில்களை அடித்தோம், கிடைத்தது நன்மையில்லை. தர்மங்களும் நியாயங்களும் எளியவர் சொற்படி கேட்காது. அவர்களும் அரசியல் கட்சிகளும் மனிதனை நேசிக்க முடியாது. இங்கே ஏழைகள் கதவது திறக்குது, உண்மை சுதந்திரம் பிறந்தது பிறந்தது. கொடி கட்டி பறக்குற ராஜா எங்க மகாராஜா, எங்க மகாராஜா. கொடி கட்டி பறக்குற ராஜா எங்க மகாராஜா, எங்க மகாராஜா. அடியாத்தாடி அவன் எங்கிருந்தோ தினம் வருவாண்டி, சிறு கூத்தாடி இங்கு போராடி குறை தீர்ப்பாண்டி.
தண்ணிய குடிப்பான் தரையில படுப்பான் தன் குடி மக்களின் கவலைகள் தீர்ப்பான் கொடி கட்டி பறக்கிற ராஜா எங்க மகாராஜா எங்க மகாராஜா கொடி கட்டி பறக்கிற ராஜா எங்க மகாராஜா எங்க மகாராஜா. ஒரு அறிவிப்பு. வர வெள்ளிக்கிழமை நம்ம ஸ்கூல்ல பெற்றோர் தின விழா. அதுல சிறந்த பெற்றோரை தேர்ந்தெடுக்கிற போட்டி நடக்கும். ரேவதி உங்க அப்பா அம்மா வருவாங்களா? வருவாங்க டீச்சர். வெரி குட். முத்து உங்க அப்பா அம்மா? கண்டிப்பா வருவாங்க வெரி டீச்சர். குட். பாபு உங்க அப்பா அம்மா? ஓ, பாவம், உனக்கு தான் உங்க அப்பா அம்மா இல்லையே. போன வருஷம் நடந்த போட்டியில உங்க அப்பா அம்மா தான் ஜெயிச்சாங்க. இந்த வருஷம் அவங்க இல்ல. குமார், இந்த வருஷம் போட்டியில எங்க அப்பா அம்மா தான் ஜெயிப்பாங்க. வெரி குட். எங்க அப்பா அம்மா தான் ஜெயிப்பாங்க. இல்ல 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 எங்க அப்பா அம்மா தான். 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 எங்க அப்பா அம்மா தான். எங்க அப்பா அம்மா. உன் குறை எதுவாக இருந்தாலும் கூறு குடிமகனே, உடனே தீர்த்து வைக்கிறோம். மீண்டும் ஆராய்ச்சி மணி அடிக்கிறது. குடிமகன் யாரோ முறையிட வந்திருக்கிறான். அவனை வரச் சொல்லுங்க. மகாராஜா வணக்கம். என்ன சீனுக்கு போகணுமா? அப்ப சில்லறைய வெட்டுங்க. சில்லறைய வெட்டாமலே சீன் நடந்துகிட்டு இருக்குடா. அங்க பாரு. ஓஹோ, நமது குடிமகனோ? இப்போது உன் குறை என்ன? கூறு. மகாராஜா மகாராஜா, நாளைக்கு எங்க பள்ளிக்கூடத்துல பெற்றோர் தினம். அதுல கலந்துக்க எனக்கு ஒரு அப்பாவும் அம்மாவும் வேணும். தெரிவிங்களா? குழந்தாய், உனக்கு அப்பாவையும் அம்மாவையும் ஆண்டவனால் தான் தர முடியும், அரசரால் தர முடியாது. இல்ல, உங்களுக்கு தெரியாது. எங்க மகாராஜா எதை கேட்டாலும் தருவாரு. ஆம், தருவோம். நாளை உன் பள்ளிக்கூடத்திற்கு ஒரு அப்பாவும் அம்மாவும் வருவார்கள். போய் வா. கங்கா. எப்படி எப்படி? இன்னொரு வாட்டி கூப்பிடுங்க. கங்கானா இதுல என்ன ஆச்சரியம்? இல்ல, வழக்கமா மகாராணி அப்படின்னு கூப்பிட்டு மகாராஜாவா ஒரு போஸ் அடிப்பீங்களே, அது இல்லாம சாதாரணமா ராமதுரையா வந்து என்ன இப்படி கூப்பிடுறதா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்ககிட்ட நான் ஒரு உதவி கேட்கலாமா? என்னங்க நீங்க என் மனசுக்கு பிடிச்சா போல மாறி வந்திருக்கீங்க. கேக்குறதாவது உத்தரவு போடுங்க. நான் மகாராஜாங்கிறத நிரூபிச்சாகணும். மறுபடியும் முருங்கை மரம் ஏறியாச்சா? பாபுவுக்கு ஒரு அப்பா அம்மாவை கொடுத்தாகணும். அவனுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி ஆகணும். அது வெறும் நாடகம் தானேங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நிஜம். அந்த பையனை என்ன மகாராஜா நம்புறா. அந்த நம்பிக்கையை நான் காப்பாத்தி ஆகணும். எப்படிங்க முடியும் அது? அந்த பையனுக்கு நான் தான் அப்பா. நான் பாபுவுக்கு அப்பா, நீ அம்மா. அம்மா அப்பாவுக்கு மனைவி தானே. நீ என் மனைவிங்கிறது கடையாளமா இந்த திலகத்தோடு நெத்தியில் வைக்கிறேன். மகாராஜாவா நினைச்சு நீங்க பொட்டு வச்சீங்கன்னா அது நாடகத்துல வைக்கிற பொட்டு மாதிரி. வேஷத்தை கலைக்கும் போது பொட்டும் கலைஞ்சு போயிடும். நீங்க வைக்கிற பொட்டு என் நெத்தியில நிரந்தரமா இருக்கணும்னா நீங்க ராமதுரையாவே இருக்கணும். மகாராஜாங்கிறது உண்மை இல்ல, வெறும் வேஷம்தான். அதை என்னால ஒத்துக்க முடியாது. மகாராணி வருகிறோம். மகாராஜா வந்துட்டாரு. மகாராஜா வந்துட்டாரு. குடிமகனே, இனிமே நான் தான் உனக்கு அப்பா. ஐ மகாராஜா எங்க அப்பா. ஐ மகாராஜா எங்க அப்பா. ஆனா அம்மா தான் கிடைக்கல. அம்மா தான் அப்பவே வந்துட்டாங்களே. வாங்க காமிக்கிறேன். வாங்களேன். ஒரு சமயம் கங்கா வந்திருப்பாளோ? அம்மா அம்மா அம்மா, இவங்க தான் அப்பா. அப்பா, இவங்க தான் அம்மா. அப்பா, அம்மா பிடிச்சிருக்கா? அம்மாவை
அம்மாவை பிடிச்சிருக்காங்கிறது அவங்களுக்கு அப்பாவை பிடிச்சிருக்காங்கிறத பொறுத்த விஷயம். அம்மா அப்பாவை பிடிச்சிருக்கா? ஒரு பிள்ளைக்கு தாயானதுக்கு அப்புறம் அப்பாவுக்கு அம்மாவையோ அம்மாவுக்கு அப்பாவையோ பிடிச்சிருக்காங்கிற பேச்சே வரக்கூடாது. என்ன? வாங்க. வணக்கம். பேடிக்கையில குழந்தைக்கு அம்மா தான் அப்பாவை அறிமுகப்படுத்துறது வழக்கம். இங்க என்னடானா குழந்தை அம்மாவுக்கு அப்பாவை அறிமுகப்படுத்துது. பெற்றோதனை போட்டி ஆரம்பிக்க போகுது, கலந்துக்கலாம் வாங்க. அப்பா போட்டியில் நாம தான் ஜெயிக்கணும். நான் ஜெயிச்சிருவேன், அம்மாவை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண சொல்லு. அம்மா நீ போ. பெற்றோர்களே, இப்பொழுது பெற்றோர்கள் தின விழா போட்டிகள் தொடங்குகிறது. பெற்றோர்களின் கையில் செங்கல் தரப்பட்டிருக்கிறது. பிள்ளையின் பாதம் தரையிலே படாமல் பெற்றோர்கள் பிள்ளைகளை தங்களின் பாதையில் அழைத்து செல்ல வேண்டும். இல்ல அது தப்பு. வெரி குட். செங்கல் உடைந்தாலும் பிள்ளையை தன் உள்ளங்கையிலே தாங்கி சென்ற பெற்றோர் முதல் மதிப்பெண் பெறுகிறார்கள்.
படிக்கிறதே. நடிப்பாக இருந்தாலும் சுகமான துடிப்பு, துடிப்பான இதயங்கள் அடிக்காத அடிப்பு. உன்னையும் என்னையும் கட்டி இழுக்குதடி ஒரு அன்பு கயிறு, இன்பமும் துன்பமும் அள்ளி கொடுக்குதடி அந்த வம்பு கயிறு. மாட்டி விட்டதாரோ மாட்டிக்கொண்டதாரோ சேர்த்து வைத்ததாரோ மன்னத வில்லுக்குள் அன்பனும் அம்புக்குள். உன்னையும் என்னையும் கட்டி இழுக்குதடி ஒரு அன்பு கயிறு. எல்லா போட்டிகளிலும் முதலிடம் பெற்ற பாபுவின் பெற்றோர்களே வெற்றி பெற்றவர்களாகிறார்கள். பரிசு மே 1ஆம் தேதி நமது பள்ளியின் விடுமுறை. அந்த விடுமுறை நாட்களில் சென்னையில் இருக்கும் பிஜேபி ஒண்டர்லாண்டில் நமது விருந்தாளிகளாக இவர்கள் 30 நாட்கள் தங்குகிறார்கள். இந்த லட்சிய தம்பதிகள் இன்று போல் என்றும் இணைபிரியாத இனிது வாழ எமது வாழ்த்துக்கள். என்னம்மா வெஞ்சாமர விமலா பாடம் பண்ணலையா? வீசுறதே வெஞ்சாமரம், இதுல பாடம் என்ன வேண்டி கிடக்கு? இப்படித்தான் போன வாரம் வெஞ்சாமரை வீசும்போது ராஜபாட்டு மூஞ்சில இடிச்சு மூஞ்சி ஊங்கி போய் 3 நாளா படுத்து கிடந்தான். அங்க பார் அவன் பொழைக்கிற புள்ள என்ன அக்கறையா கண்ணும் கருத்துமா பாடம் பண்ணிட்டு இருக்கான். என்ன தூணு நெளியுது, என்னடா பண்ணிட்டு இருக்கிற? தலைகளை நின்னா கண்ணை உப்பும்னு சொன்னாங்க. இனிமே எல்லாரும் தலைகளை நில்லுங்க. கண்ணை உப்பும் சாப்பாடு செலவு மிச்சம். சின்னச்சாமி சின்னச்சாமி பட்ட பேரை சேர்த்து சொன்னா தான் திரும்பி பதில் சொல்லுவேன். ஓ சினிமா புகழ் சின்னச்சாமி அவர்களே அப்படி சொல்லுங்க. ஏண்டா சின்னச்சாமி, நானும் உன்னை ரொம்ப நாளா ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். சினிமா புகழ் சொல்றியே, அப்படி எந்த படத்துல நடிச்சிருக்கிற நீ? என்னங்க அப்படி கேட்டீங்க? சாதன படத்துல நடிச்சிருக்கானுங்க. நான் கூட பாத்துருக்கிறேன். என்ன வேஷம்? அதுல கும்பலா ஜனங்களா நிக்கிற மாதிரி ஒரு காட்சி வருமே, அதுல கோடியில தடிய பிடிச்சிட்டு இருக்கானே அது நான் தாங்க.